வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது யூபி இடைத்தேர்தல், அதாவது 10 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 3 அமைச்சர் வீதம் 30 அமைச்சர்களை களமிறக்கி யோகி. சரி, 30 அமைச்சர்களை ஏன் களமிறக்கிறாரு? ஏன்னா நிறைய பேரை களமிறக்கலாம். ஏன் 30 அமைச்சரை களமிறக்கிறாருன்னா அதுவும் ஒரு திட்டம். ஏன்னா அதெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள். 2 நாளாக நடந்த பிரதமர் கூட ஆலோசனை, யார்? முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். அந்த கூட்டத்தில் யோகி சந்திப்பார்னு சொல்லப்பட்டது மோடியை. ஆனால் வெளியில் ஏதாவது புகைப்படம் வருமானு பார்த்தா ஒரு புகைப்படம் வரல. ஒரு விஷயம் நல்லா புரியுது, யோகியிடம் முகம் காட்டாத மோடி. ஏன்னா வெளியில் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா, மௌரியாட்ட அவ்வளோ பேசுகிறாரு மோடி, யோகியை தவிர்க்கிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, உள்ளே நலத்திட்டங்கள் அதை பற்றி பேசினாதான் வெளியில் செய்தி வருது. அதை மட்டும்தான் பேசுவாங்களா? பிஜேபியாலும் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் கூட்டத்தில் கூட்டி இவங்க என்ன பேசுவாங்க? மக்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பேசிடுவாங்கன்னு நம்பினோம்னா நம்மளோட முட்டாளி யாரும் இல்லை. அதையும் தாண்டி பல விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வெளியில் எப்பயுமே மோடி யோகி சண்டை உச்சத்தில் இருக்கும்போது மோடி போய் யோகியை 2 பேரும் சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சந்திச்சு சிரிச்சுட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது ஃபோட்டோலாம் பெரிய லெவலுக்கு பில்டப் பண்ணுவாங்க. நாங்கள் சண்டை இல்லைம்பாங்க. ஏன்னா 10 தொகுதியுடைய இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போவே யோகிக்கும் மோடிக்கும் சண்டை. யோகி தனியாக பிரச்சாரம் பண்ணார், மோடி தனியாக பிரச்சாரம் பண்ணுவார். மோடி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் யோகி அடியே ஒரு மாதிரி நிற்பார். கடைசி நேரத்தில் வந்த ரிப்போர்ட்டு, யோகியை நீங்கள் தவிர்க்கிறீங்க, ராஜபுத்திரையின ஓட்டு போயிடும்னு சொன்னதுனால தான் மோடி என்ன சொன்னார், புல்டோசர் எப்படி உபயோகப்படுத்தணும்னு யோகிட்ட கேளுங்கன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று 2 நாள் நடைபெற்ற கூட்டத்தில் இன்றைக்கி யூபி, அதுவும் குறிப்பாக யூபி தான் மிக மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்குது. அடுத்து மகாராஷ்டிரா பேசப்பட்டிருக்குது. யூபியில் வரக்கூடிய 10 தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ஜெயிக்கலைன்னா கட்சியில் பல மாற்றங்கள் இருக்கும், செயல்பாடுகள் திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேச யோகி அமைதியாக இருந்துகிட்ருக்காரு, எதுவும் பேசலை. மௌரியாவும் இதுவும் கட்சியால் எப்பயும் பேசுவார்லாம், அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம், யோகி மோடி சண்டை வெளிப்படையாக தெரிந்தது. அதனால தான் அந்த புகைப்படம் எதுவும் வெளியில் வரல. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இவ்வளவு நாள், அதாவது போன தடவை இடைத்தேர்தலாம் நடக்கும், இந்த ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்தது சமீபத்தில். அதில் அகிலேஷ் தான் ஜெயித்தார். அந்த தொகுதியில் 5 அமைச்சர்களை களமிறக்கினார் அப்பயே யோகி. சரி, இப்போ எதுக்கு ஒரு தொகுதிக்கு 3 அப்படிங்கும்போது அப்படியே நல்லா அப்பட்டமாக தெரியுது, இந்த 30 பேரும் யோகிக்கு வேண்டியப்பட்டவங்க. இதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா, ஏற்கனவே அங்கே 2ல் ஜெயந்த் சௌத்ரி ஜெயிச்சிருக்காரு, நிஷாந்த் பார்ட்டி 1 ஜெயிச்சிருக்காங்க, சமாஜ்வாதி 5 ஜெயிச்சிருக்காங்க, பிஜேபி 2 தான். பிஜேபி எத்தனை தொகுதியில் நிற்கணும்? யார் நின்னாலும் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது யோகி தலையில் விழுந்துருச்சு. இப்போ யோகி தான் அதை தூக்கி அந்த 10 தொகுதிக்கான பொறுப்பாளர் ஆகிட்டார். இது பிஜேபி மோடி அமித்ஷாவுடைய பிளான் தான். ஏன்னா நல்லா தெரியும், அது 5ல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. 100% நீங்கள் என்ன தான் உருண்டு போயினா அதெல்லாம் அந்த உள்ள சில இடத்துல ஓட்டே கேட்க முடியாது. இந்த கண்ணூஜ் தொகுதி நம்ம அகிலேஷ் அவர் அங்கெல்லாமே நீங்கள் ஓட்டே கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்க குடும்பத்துக்குன்னு விட்ட தொகுதி அதெல்லாம். அதனால் விவரமாக என்ன பண்ணிட்டாங்க, யோகி தலையில் கட்டிட்டாங்க. அதனால தான் அவசரமாக 30 பேரை போடுறாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி பிளவுகள் அதிகமாகிடுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதுவும் குறிப்பாக இந்த 30 அமைச்சர்கள் இப்போ என்னென்னா ஆட்களை இழுக்கும் படலம் வேறு நடக்குது. அதாவது எப்படின்னா, சமூக ரீதியாக இன்றைக்கி அமைச்சர்கள் பிரிஞ்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது, அதாவது மோடி, யோகி, அமித்ஷா இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன செக்கு வைக்கிறாங்க, தன்னுடைய நிலையான பிராமண ஓட்டுக்கள், பூமிகார் ஓட்டுக்கள், இதை தன்னை விட்டு போயிடக்கூடாது. அதுதான் மோடியோட இன்னைக்கு இலக்கு. ஓபிசி வரட்டும், ஏற்கனவே இருந்தது போயிடக்கூடாது. முதல்ல என்ன இருந்தது, காங்கிரஸ் பிராமணர்கள் சர்மா வர்மா எல்லாம் காங்கிரஸில் இருந்தாங்க. அதனால தான் காங்கிரஸில் வேலையே செய்யாமல் தோத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராமினும் போயிட்டாங்க, ஓபிசியும் ஏற்கனவே போயிட்டாங்க, தலித்தும் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அகிலேஷ் என்ன பண்ணுறாரு, யாதவர் இல்லாத மற்ற கம்யூனிட்டியை உள்ளே கொண்டு வர்றார். யாதவ கட்சிங்கிற இமேஜை மாற்றினதுனால தான் போன தடவை ஜெயித்தார். அப்போ இன்னும் ஒருபடி மேலே என்ன பண்ணுறாரு, பிஜேபியோடைய அந்த ஐடியாலஜி என்ன, அதில் அடிப்போம். ஓரளவுக்கு பிஜேபி ஓட்டு வாங்கிட்டு இருக்குது. என்ன ஓட்டு வாங்கிட்டு இருக்குது, இந்துத்துவா ஓட்டு. அந்த இந்துத்துவா அடிப்போம்னு சொல்லிட்டு 81 வயதான பாண்டேங்கிறவரை எதிர்கட்சி தலைவராக போட்டார். அகிலேஷ் கட்சியில் யாதவர் தான் தலைவராக போடுவாங்க. அப்படிப்பட்ட அகிலேஷ் ஒரு பிராமணரை கொண்டு 6 தடவை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 81 வயதான பாண்டேங்கிறவர் தூக்கிட்டு போடுறார். அனுபவம் மிக்கவர், அதுவும் இல்லாமல் பிராமணர். அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், கட்சியோட எதிர்கட்சி தலைவர் பிராமின்,
கட்சியோடைய எதிர்க்கட்சி தலைவர் பிராமின், கட்சியுடைய தலைவர் அகிலேஷ், அவர் ஒரு யாதவர். அதையும் தாண்டி கட்சியில் அந்த கொள்கை முடிவு எடுப்பார்ல, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாட் இனத்தை சேர்ந்தவர். இன்னொருவர் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர இனத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் நிஷாந்த் பாட்டியை சேர்ந்தவர். இப்படி எல்லா குருமிக்கு கூட கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 21 பேர் கொண்ட கமிட்டியை ஏற்கனவே போட்டு அவர் பக்காவாக நாங்கள் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நிரூபிச்சிட்டார். இப்போ பாண்டேவை போட்டது வந்து பிஜேபி எதிர்பார்க்கல. ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு பெரிய கட்சியில் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த அளவுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இங்கே கூட ராமதாஸ் அவர்கள் தலித் தொழில்மலைன்னு ஒருத்தரை தாழ்த்தப்பட்டவரை தலித்தை வந்து இதாக்குனார், அமைச்சராக்குனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வேலையே செய்ய விடாமல் அன்புமணி தடுத்து, அதெல்லாம் பெரிய கதை, பழைய வரலாறு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி அவர் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி அவர் கட்சி விட்டு போய் அதிமுகவில் சேர்ந்தார். அந்த மாதிரியான சங்கடங்கள் இல்லாமல் இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் ரொம்ப ரொம்ப நுட்பமாக பாண்டேவை போட்டது சூப்பரான நடவடிக்கை. கொஞ்ச நஞ்சம் பிராமின் ஓட்டும் போயிடுச்சு. ஏன்னா இந்த பிஜேபி எங்கெங்கே ஜெயிச்சதுன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு அப்படியே ஓட்டு போட்டது யாருன்னா பூமிகாரும் பிராமின்ஸும். எந்த ஓட்டு உழவுலன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜாட்டின ஓட்டு போயிடுச்சு, ராஜபுத்திரையினர் ஓட்டு போயிடுச்சு, தலித் மக்களுடைய ஓட்டு போச்சு. அப்போ இந்த 4 பிரிவினர் நம்பட்டிருக்காங்க. பிராமணரையும் உள்ளே கொண்டு வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். இது மாயாவதி பண்ண யுக்தி. மாயாவதி என்ன பண்ணாங்க, இதே மாதிரி மாயாவதி முதலமைச்சர் வாங்கினாங்களோ அப்போ என்ன பண்ணாங்க, பெருமளவுக்கான சீட்டு பிராமின் கொடுத்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல. தலித் தலைவராக அடையாளப்படுத்தி கொண்டிருக்க மாயாவதி மொத்தம் இருக்கக்கூடிய 488 தொகுதியில் ஏகப்பட்ட தொகுதி நமக்கு தெரிஞ்சு 60-70 பிராமின் கொடுத்தாங்க. ஏன்னா இவ்வளவு அப்போ வெளியில் பேசப்படுது என்னென்னா தலித் மக்கள் எப்பயும் ஓட்டு போடுவாங்க மாயாவதிக்கு, அதையும் தாண்டி பிராமின்ஸ் உள்ளே வராங்க. எப்பயுமே ஒரு கட்சியில் வந்து நீங்கள் அந்த தலைவர் வந்து எந்த கம்யூனிட்டின்னு பார்க்குறது இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தா திருநாவுக்கரசரை போட்டிருப்பாங்க. பிஜேபியில் ஏன் போட்டாங்க திருநாவுக்கரசரை? கம்யூனிட்டி தான், பெரிய கம்யூனிட்டி, அவரை போடுவோம். இப்போ ஏன் அண்ணாமலையை போட்டிருக்காங்க? ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பின்னால் ஒரு பெரிய கம்யூனிட்டி. அது எச்ராஜாக்கோ மற்றவங்களுக்கும் இருக்காது. இந்த மாதிரி எதுக்கு தமிழிசைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பின்னால் இருக்க ஒரு கம்யூனிட்டி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பாண்டேவை போட்டதன் விளைவாக பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த இந்துத்துவான்னு பிஜேபி பேசினா அதை விட சூப்பரான ஆள் எங்ககிட்ட இருக்காரு ஏன்றுவாங்க. அவரே போதும், அவர் சொல்லிட்டாரு, நேற்றே சொல்லிட்டாரு, என்னுடைய நோக்கம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய கம்யூனிட்டிகள் பாதிக்கப்பட்டு, அதற்கு நான் தோளாக நிற்பேன், முடிஞ்சு போச்சு கதை. பிராமின்ஸை உள்ளே கொண்டு வர்றதுனா பிராமின்ஸ் வந்தால் பூமிகா வந்துடுவாங்க. இதனால் இன்றைக்கி 10 தொகுதியில் பிஜேபிக்கு இந்த 10 தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கலைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் எல்லா ஊடகங்களும் சொல்லிடும் இது வேஸ்ட்டுன்னு. ஏன்னா இப்போவே 30 அமைச்சர்கள் எலெக்ஷன் இதே போடலை, அதுக்குள்ளே 30 அமைச்சர்கள் இன்னும் கூடும் போகிற காலத்தில். இப்போ என்ன சிக்கல், யோகி எப்படி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க போகிறார்? எப்படி தேர்ந்தெடுத்தாலும் பிரச்சனை நீங்கள். ஏன்னா உள்ளூரில் வந்து 2 கோஷ்டி, இன்றைக்கி பிஜேபி 2 கோஷ்டியை பிரிஞ்சிருச்சு. என்னென்னா யோகி யாரையும் கண்டிக்க முடியல. கேட்டால் நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன், யார் மோடிகிட்ட, நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கம்முன்ட்ருங்கிற அளவுக்கு போயிடுச்சு. என்றைக்குமே ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கணும், 2 தலைவர் இருந்தால் பிரச்சனை தான். ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி அது அங்கே அழகாக இருக்குது. சரியோ தப்போ அகிலேஷ் தான் அங்கே எல்லோரும், சரியோ தப்போ ராகுல் காந்தி தான். இங்கே அப்படி இல்லை, தடி எடுத்தாலும் தண்டகள்காரன் மாதிரி ஆயிடுச்சு. அது பிஜேபிக்கு ஒரு பெரிய இறங்குமுகம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 30 அமைச்சர்களுக்கு பெண் அழுத்தம் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பதவியை பறிப்பேன்னு யோகி சொல்ல முடியாது. ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க அந்த கோஷ்டிக்கு போயிடுவாங்க. இதில் ஏகப்பட்ட ஏதாவது நிம்மதி இல்லாமல் யோகி தவிக்கிறார். முதல்ல மோடி தவிச்சார், இப்போ யோகி தவிக்கிறார். பேர் தான் யோகி, முற்றும் துறந்தவர். ஆனால் ஏகப்பட்ட கொள்ளை அடிக்கிறாருன்னு அவங்க கட்சியிலே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சி வேறு சொல்கிறாங்க. அப்போ யோகிக்கு என்ன சிக்கல், அவர் கரையேறணும், கூட்டணி கட்சியும் கரையேற்றணும். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ அகிலேஷ் என்ன பண்ணுறார், ரொம்ப ஈஸி, பிரச்சனையே இல்லை. ஒரு பிராமின் ஒருத்தரை போட்டார், அதில் 2 தொகுதி காங்கிரஸ் கொடுக்க போகிறாரு, ஆளாக நிற்க போகிறாரு. ஏற்கனவே இருந்த மாதிரி மொத்த இந்தியா கூட்டணி வந்து பிஜேபி ஒரு மட்டமான கட்சி, இதுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் களம்? என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறாங்க யூபியில் இன்றைக்கி பாருங்கள். நம்ம வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு இவங்க என்ன சொல்லுவாங்க, டபுள் இன்ஜின் சர்க்காரா, ஆந்திராவுக்கு பணம் கொடுக்குறாங்கயா கேட்டால் நம்ம இந்தி பெல்ட் கட்சி நம்ம ஓட்டு போட்டுட்டு இருந்தோம், ஆந்திராவுக்கு பணம் கொடுக்குறாங்க, நாயுடுகிட்ட காலில் விழுந்துட்டார் மோடி, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 10 தொகுதியில் பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கிறதே 4 தான். 4ன்னு ஃபேவர்னால் இவ்வளவு பணங்கினும் ஆள்லாம் செலவு பண்ணி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஏங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஜெயலலிதாமா இருக்கும்போது ஃபுல்லாக அமைச்சரை போட்டு பண்ணுவாங்களே, ஸ்டாலின் வந்து எல்லா அமைச்சர்களும் அங்கே விட்டு பண்ணி ஒரு தொகுதியை ஜெயிச்சார். அந்த மாதிரி யோகி ஜெயிக்க முடியாதான்னு? ஜெயிக்கலாம். எப்படின்னா ஸ்டாலின் வந்து ஆளை போடுவார், வேலை பார்ப்பாங்க. இங்கே ஸ்டாலின் ஒரு ஆளை போடுறது, உள்ளடி வேலை வந்து உதயநிதி ஸ்டாலின் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அந்த நிலமை தான் அங்கே.
மோடி யோகி சண்டைங்கிறது இதில் வந்து ஆர்எஸ்எஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் நோக்கம் என்ன தான் நீங்கள் அவளுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை கேவலமாக மோடி திட்டினாலும் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன யோகியை கொண்டு வரணும், இது அவங்களுக்கு மான பிரச்சனை. அவங்களே களமிறங்குவாங்க. களமிறங்கி 10 தொகுதியில் தோத்துட்டாருன்னா உடனே கிளம்புவாங்க 10 பேர். நாங்கள் அமித்ஷாவை சந்திக்க போகிறோம், முதலமைச்சரை மாற்ற வேண்டும், எங்களுக்கு திருப்தி இல்லை. சொல்கிறது கூட்டணி கட்சி கூட சொல்லுவாங்க. நிஷாந்த் பாட்டி சொல்லணும், அனுப்பிரியா பட்டேல் சொல்லணும். ஏன்னா நிஷாந்த் பாட்டியும் சஞ்சய் சிங்கோடைய பையன் சொல்கிறார், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட பையனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார். இன்னொரு பக்கம் அனுப்பிரியா பட்டேல் எக்ஸாம் வைக்கிறாங்க, எல்லாரும் ஒரு இடஒதுக்கீடே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டு இருக்கவங்களே இந்த மாதிரி சொல்லும் போது யோகிக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும்? எல்லா விஷயத்தாண்டி ஒன்று தான். நேற்று 2 நாள் நீங்களும் மோடி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேப்பரில் நிதி ஆயோக்கில் யோகி இந்த மாதிரி பேசினாருன்னு வந்திருக்கு? சரி, அதை விடுங்க. யோகி வந்து பிஜேபி கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். இப்போ 2 பேருக்கு சண்டை. ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா எல்லா செய்தி என்ன வரும்? யோகி வந்து போனார், மோடியை சந்தித்தார், சிரித்தார்கள், ஏதோ ஒரு ஃபோட்டோ வரும்ல. ஏன் அந்த ஃபோட்டோவே வரல? உள்ளே என்ன பேசுகிறாங்கிறதே வரலையே. அப்படி என்ன மறைமுகமாக பேசுகிறாங்க? கேட்டால் வெளியில் கூட தரலாம். நாட்டு நலனுக்கு தொகுதி வளர்ச்சி இதுக்காக பேசினாராம். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். மோடி என்னைக்காவது நாட்டு நலன் தொகுதி வளர்ச்சி பற்றி பேசியிருக்குன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? உங்கள் ஏரியாவில் பார்த்துக்கோங்கப்பா, நம்ம மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கோம், அங்கே இருக்கக்கூடியவங்களும் அனுசரித்து போங்கப்பா, பார்த்துக்கோங்க. இப்படி தானே பேசியிருப்பார், வேறு என்ன பேசியிருக்க போகிறாரு? இன்னும் குறிப்பாக சொன்னால் நம்ம இவர் பேர் என்னது, பீகார், அங்கேருந்து வந்துட்டு என்ன பேசுவார் துணை முதல்வர்கிட்ட, பார்த்துக்கோங்கப்பா நிதிஷ்குமார்ட்ட அனுசரித்து நடத்திக்கோங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எப்போ காலைல வாடினாலும் வார் பார்த்துக்கோங்க, இப்படி தானே பேசுவாங்க. சமீபத்தில் நிதிஷ்குமாருக்கு வேண்டிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் இடி ரெய்டு. அதுக்கப்புறம் ஏன் அது மூவ் ஆகலை இது வரைக்கும் காரணம் தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னது, இடி வந்து ரெய்டு விட்டாங்க. யார் மேலே? பீகாரில் இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிதிஷ்குமாருக்கு வேண்டிப்பட்டவர். இந்த கோபத்தில் தான் அவருக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற அந்த வழக்கு அப்படியே கைவிட போகுது, அவர் செய்தி வரப்போகுது. இருக்கா இல்லையா? அப்போ இந்த விஷயம்லாம் நீங்கள் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இல்லாத ஒரு பதட்டம் ஏன் இப்போ பிஜேபியில் தெரியுது? ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் யூபியில் நடக்கும்போது இந்த பதட்டம் இல்லையே. சரி, இன்னொன்று கேட்குறோம். இந்த 10 தொகுதி இடைத்தேர்தல் இப்போ வந்தாங்கல்ல, எல்லாருக்கும் சந்தேகம் தானே. இப்போ இடைத்தேர்தல் நடந்ததில்ல, அதோடு சேர்த்து இந்த 10 வைக்க வேண்டியதானே? ஏன் இந்த 10 தனியாக வைக்கிறீங்க? ஏன்னா எல்லாமே மோடி வசதிக்கு தான். இந்த 10 தொகுதியில் பல்ஸ் பார்த்துட்டாங்க, இப்போ தோத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறது, அந்த 10 தொகுதியில் ஒட்டுமொத்த ஃபோர்ஸை இறக்கிறது போய். இப்போ அங்கேயே இப்போ என்னென்னா சிக்கல் எங்கன்னா, ஃபோர்ஸை இறக்கலாமா வேணாமா? ஃபோர்ஸை இறக்கி ஜெயிச்சு கொடுத்து அது ஜெயிச்சது யாரால் வந்தது அப்படிங்கும்போது யோகியால் வந்ததா மோடியா வந்தால் பெரிய பிரச்சனை வரும். அதனால் மோடியும் பிரச்சாரம் போய் யோகியும் பிரச்சாரம்னா கிளாஷ் வரும். அதனால் இப்போ என்னென்னா யோகி மட்டும் அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா மோடிக்கு தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கு ஆகாது, போனாலும் ஜெயிக்கமாது. இவ்வளோ ஒரு உட்கட்சி பூசலில் தான் அங்கே கட்சி ஓடிட்டுருக்கு. இது 1008 பஞ்சாயத்து. இவங்க மற்ற கட்சியெல்லாம் உடைச்சாங்க, பார்த்தா இவங்க அதிகாரத்தால் ஒன்றுபட்டிருக்காங்க. அதிகாரம் போச்சுன்னா இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ்க்காக தான் எழுதி வச்சுக்காங்க. அதிகாரம் போய்விட்டால் அது வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு அங்கே இருக்க கூட்டணி கட்சிக்கு இது வேலைக்கு ஆகாது. ஏங்க ராஜபையா 10 அவர் மேலே 100 கேஸ் இருக்குது, 10 ஆள் கடத்தல் வழக்கு எவ்வளவோ இருக்குது. அவரே இப்போ பிஜேபி எதுக்குறாரு. இவ்வளோ கேஸ் இருக்கவரை உலர்த்திக்க வச்சுருவான்னு பயமே இல்லாமல் எதுக்குறாரு. என்ன அர்த்தம்? மொத்தமாக முடிய போகிறது 30, அதான் அகிலேஷ் கட்சியில் சொன்ன 30 எம்எல்ஏக்கள் இல்லை 300 அமைச்சர்களை களமிறக்குங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அவங்களும் எதிர்த்து அடிப்பாங்க. ஏன்னா அவங்களும் எம்பியில் ஏகப்பட்ட ஆளுங்களோட அவங்க ரெடியாக இருக்காங்க. என்ன சொல்லப்படுது, அவங்க பிஜேபிக்கு இப்போ தேர்தல் வச்சா ஜெயிக்காதுங்கிறதுனால தேர்தல் ஆணையம் தடுமாறி கொண்டு டைம் இழுக்கிறாங்க. இப்போ இந்த 30 அமைச்சர்களை போட்டவொன்னு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். அப்போ சீக்கிரம் தேர்தல் வரப்போகுது, களை கட்டி விட்டது பார்த்துக்கலாம். இது வந்து பிராமின் அவர் போட்டார் பாருங்க, அதுதான் இதில் பெரிய ஹைலைட்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.